சுமார் அண்ணா ஏன்னா இவர்கிட்ட போட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது டீமோட சேர்ந்து பெட் மேட்ச் போடுறது. வாங்க. என் ஃபீலிங்ஸை பிடிச்சிட்ட ஒரே ஆள் நீ தான்டா. என்னடா கிரவுண்டு ஜிலோன்னு இருக்குது. எவனையும் காணா. மனோரண்ணன் கடை மாதிரியே காலியாக இருக்குது. கார்த்தி அல்ஃபோன்சா கிரவுண்ட் போலாம்டா. மச்சா பீச்சு கூட என்ன மச்சி இது? இந்த காலத்து பசங்க என்ன உசார் பத்தியா, ஸ்கூலு கட்டடிச்சு தெரிய கூட சட்டை கட்டி வச்சாடுறானுங்க. இதெல்லாம் நமக்கே மச்சான் தோணல. நம்ம அந்த சைடு போறது என்னடா தெரியறதுக்கு. உனக்கே பாத்துருக்கேன் நானு. என்ன எங்கண்ணா பாத்துருப்பீங்க, என்னெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. நீங்க சட்டை கொடுங்க. ராஜு, டாக்டர் ராஜ் சுந்தரம் பையன் தானே நீ? உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணா? கட்டஸ்ட் கிரிக்கெட்டா? நீ போடு மச்சான். இந்த வசதி தற்பொழுது துண்டிக்கப்பட்டுள்ளது. The outgoing facility in your phone has been barred. Please call our customer care. டாக்டர் பிஸியா மச்சான்? அப்பயே நினைச்சேன் டாக்டர் பிஸி தான் இருப்பாரு. படிக்கிற பசங்க வாழ்க்கை வீணாயிடக்கூடாது மச்சான். இந்தியாவோட ஃபியூச்சர் இவங்க தான். நீ ஃபோன் எப்பரா விடுறத கட்டடிச்சு கிரி விளையாடுறானுங்க, சும்மா சொல்றானுங்க. நான் என்ன கட்டடிச்சிட்டு போலாம், நான் படுத்துக்க போனோம். கிரிக்கெட் தானே நான் ஆடிட்டேன். டேய் நீ ரொம்ப பேசுற. நீ ஃபோன் தெரியாம சொல்றேன். தெரியாம சொல்றேன். இனிமேல் நான் சொல்லலாம். ப்ளீஸ் நான் வேணாம். ப்ளீஸ் நான் வேணாம். சரி பெட் மேட்ச் ஆடலாம் வரியா? நான் உங்க கூட எப்படி விளையாடுறது? பெட் மேட்ச் எப்படி ஆடுறது? எங்க கூட ஆட கூடாதா? சின்ன பசங்க கூட ஆட முடியும். ஏய் கூட போய் அண்ணா நான் ஒன்னு லெஃப்ட்ல ஆறேன்டா. நாங்களாம் சும்மா ஜாலியாக ஆட தானே வந்திருக்கோம். ஒன்றும் இல்லைடா, ஆடலாம். சரி பெட் மேட்ச் எவ்வளோனா இருக்கும்? டேய் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை வச்சு ஆடுங்கடா. போங்கடா. சரி வாடா. அசிங்கமா இருக்குது, இவனுக்குள்ள ஆட வேண்டியது இருக்கு. 600 ரூபாய் தானே இருக்கு. பரவாயில்லையாண்ணா? அவ்வளோதான் இருந்ததுண்ணா. 600 ரூபாய் தான் இருக்கா? பரவாயில்லடா, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். நீ என்ன டாஸ்? ஏய் டாஸ் போடா. டாஸ் போடுவாங்கடா. டெயில்ஸ். என்ன நீங்க பேட்டிங் ஆடுங்க. ராஜா ராணி. தேங்க்ஸ். மச்சான் பாடிங்கடா. வா. ஓகே ஃபைன். அப்புறம் ஸ்லிப் ஒன்று தான் இருக்கு, பரவாயில்லையா? இல்ல எனக்கு 2 ஸ்லிப் தேவை. கண்டிப்பா வேணுமா? ராஜா ஏய் நீ செகண்ட் ஸ்லிப்பா, சீக்கிரம் வா. வா. எனக்கு ஸ்கொயர்ல வந்து டீப்பா இருக்க கொஞ்சம் ஷார்ட்டா வேணும். அப்படியா? ஏய் நீ இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. ஏய் வா வந்து பால போடு. அது ஒரு நிமிஷம் நானா போடா வாடா. ஏய் நீ இன்னும் 2 ஸ்டெப் வா. ஓகே ஃபைன். பின்னாடி 4 ஃபீல்டர்ஸ்டா. ஏய் என்ன பண்ற? ஃபீல்டிங். பேட்டிங் கிட்ட போட போது பின்னாடி போடா. நீங்க ஆடுங்கண்ணா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். போடுறா. சின்ன பசங்க மேட்ச் ஆடுறதுக்கு ஆர்வம் கலரா இருக்கணும். போடா. லெக் சைடில் போடாதரா, ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணு. அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல மச்சி. 32 ரன் தான்டா அடிச்சிருக்கோம். பாத்துரா ப்ளீஸ்டா பாத்து. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. வேற வழி
தெரியலடா, கையில காசு இல்லை, அதனால தான். வர கோவத்துக்கு அவனை துண்டு துண்டா வெட்டணும் போல இதுடா. அவன் என்னடா பண்ணுவான்? அவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க இடத்துல பேசிக்கிறாங்க. என்னடா சொல்ற? அவங்க அப்பா இவங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு தானே பேசணும், இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அதெல்லாம் இல்லை மச்சான், அந்த பையன் அவளை உஷார் பண்ணி தான் பிளான் போட்டுதான். அவளும் தானே வந்து பேசுறா, அவன் மேலே தான் தப்பு இருக்கு. ஆமால, அவளும் தான் பேசுறா. பையன் ஒரு பார்க்கறது விஜயமா இருக்கானா? பயமா இருக்கு மச்சான். இல்லடா, இருந்தாலும் அவனுக்கு பிளான் வச்சுக்கிறேன், அப்பதான் சரிப்பட்டு வரும். விடுவச்சி எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஹே, எவரா வருது? விதிலாம் இல்லடா, இனிமே அவனுக்கு மிதி தான்டா. அவன் வாயை வச்சு வேணாம் மச்சி, பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. எங்கடா பாக்குற? முடிதானே பேசிக்கிறேன். கார்த்திக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கொஞ்சம் தனியா பேசணும். நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தனியா பேசணும். உன் கதை முடியும் நேரம் இது. எப்படி சொல்லனே தெரியல. இவள ஒரு பெரிய பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கு. திரும்ப ஃபோன் பண்ணி ஸ்பாட் சொல்றேன், டக்குன்னு வந்துரு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா எனக்கு பொண்ணுங்க கூடலாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. சுற்றி விளக்கமாக மேட்ருக்கு வரேன். செல்வி உன்னை லவ் பண்ணுறாரா? அவன் கிட்ட சொல்ல பயப்படுறா. என்னதான் இருந்தாலும் அவளும் பொண்ணு தானே. அது மட்டும் இல்லை, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பையனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அதான் என்கிட்ட சொல்ல சொன்னான். சரி, நீ என்ன சொல்ற? நீ நல்லவன்டா, நீ ரொம்ப நல்லவன்டா, நீ என் நண்பன்டா மச்சான், நீ என் நண்பன்டா. ஹலோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, அதான் நான் இருக்கேன்ல, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. நீ உன் வேலையை பாரு, போ போ பாய். நீ தானே என் ஃப்ரெண்டு மச்சான், நீ தான் என் டேய் டேய் என்னடா? டேய் என்னடா? என்ன பண்ற? நல்லாவே இல்ல, நல்ல பழம் வாங்கிட்டேன்டா. டேய் என்னடா? டேய் என்னடா? என்ன கூட நான் சலூனடா? என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க, ஒருத்தர் பேசறானே. ஏன் டென்ஷன்? பெட் மேட்ச் மாமா. பெட் மேட்சா? சரக்கு கடா? பின்ன நான் இருக்கேன்ல. நீங்க எல்லாம் எப்படி சித்தப்பா? டேய் ஏதா ஒரு முறை சொல்லி கூப்பிடா. ஓகே பெரியப்பா. ஹலோ டேய் டேய் கிளியரா கேக்கலடா. இருடா. ஹலோ டேய் சிக்னல் கிடைக்கலடா. ஹலோ நீங்க மேட்ச்க்கு வரலடா. டேய் இப்போ சொன்ன எப்படிடா? இல்லடா, ஹாஸ்பிடல் எமர்ஜென்சி கேஸ், நான் உடனே போணும். டேய் இங்க யார் ஆடுவா? அப்புறம் பேசுறேன். பை பை ஹலோ பை. ஹலோ ஹலோ. என்னடாச்சு? ஏழுமலைக்கு ஏதோ அர்ஜென்ட் கேஸா வரலையா? சொதப்பிட்டான். சரி, என்ன கொடுமை சார் இது? ஏய், யார் என்ன பெட் மேட்ச் போட்டீங்க? அறிவு எக்ஸாம்னு போயிட்டான், இப்போ 7 மேல வரலன்னு சொல்ற. 1000 ரூபாய் பெட் மேட்ச் யாரா போய் குனியறது? ஏன் நான் இருக்கேன்ல. எதுக்கு? டேய் ஆள் இல்லன்னு சொல்றீங்களப்பா, நான் வந்து விளையாடுறப்பா. ஓ சீரியஸா பேசுனீங்க, வந்து காமெடி பண்ணுங்கற. டேய் சும்மாரா. டேய் கார்த்தி, அன்னைக்கு நீ என்னை பார்த்து ஒரு சைடா பார்த்தா நான் சச்சின் மாதிரி இருக்கேன்னு சொன்னீலடா. அன்னைக்கு நான் சொன்னது நீங்க பார்த்தா சச்சினுக்கு முடி வெட்டுற மாதிரி தான் இருக்கீங்களே தவிர நீங்க சச்சின் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சுங்க. டேய் கோபி, உனக்கு தெரியுமாடா, உங்க அப்பா நம்ம ஷார்க் டீம் கேப்டனா இருக்கும்போது பந்து வரி போட்டிருக்கேன், குவார்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கும் பந்து வரி போறேன், குவார்டர் வாங்கி கொடுக்குறேன். குவார்டர் வாங்கி கொடுக்கறதே என் குலத்தொழில் ஆக்கிட்டீங்களா? டேய் சும்மாரா. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கவாஸ்கரும் கபில் தேவும் சேர்ந்து செஞ்ச கலவனா என்னை அனாவசியமா மிஸ் பண்றீங்கடா. சொல்ல வரேன். என்ன கொடுமை சார் இது? டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ என்னடா பண்றது? கடைசி நேரத்துல யார் வருவா? மச்சி அந்த ராக்கர்ஸ் ரகு இல்ல,
ரகுவா? அவன் ரொம்ப நல்லா ஆடுவான் மச்சி. அவனுக்கும் ராக்கர்ஸ் டீமுக்கும் ஏதோ ஒரு சின்ன மனஸ்தாபத்துல ஓடிட்டு இருக்கான். டேய் இவன் அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறானே. அவன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அவன் ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லைன்னா என்னடா? அவனோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை? எனக்கு ஒன்றும் ஆட்சி பண்ண இல்லை. டேய் அவனுக்கு பிரச்சனை இல்லை, வேற யாருக்கும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே, நோ ப்ராப்ளம், நோ அப்ஜெக்ஷன். பெல் போடுறா மச்சான், லாஸ்ட் டூடா கண்டெக்ட் பண்ணு. நல்லா போறல. ஏய் பெல் போடுறா ரகு, அப்படியே போடுறா. வெரி குட். சூப்பரா வெல்லுடா. எனக்கு அப்பவே தெரியும் டெஃபினட்டா இந்த பால் விக்கெட் போடுவேன். டேய் வரடா. எல்லாம் போச்சு. டேய் அதே போச்சு ரகு. இவன் செம்மையா விளையாடுவான். இவனை மட்டும் கண்டெயின் பண்ணு. மேட்ச் நம்ம கையில. ஓகே? ஆல் தி பெஸ்ட். ஏய் ரகு. கரெக்ட் மச்சான், சூப்பரா சான்ஸ் போ. ஏய் இப்படியே டோர்னமெண்ட்லாம் காசு கட்டியாச்சு. காசை கலெக்ட் பண்ணி கோபிட்ட கொடுத்துருங்கடா. போலாம் ஆரம்பிச்சிட்டு போறான். கஸ்டமர்ஸ் பேட்ச் வாங்குற காசை கொடுத்துருக்கேன்டா. கவுத்துறாதீங்க. ஐயா ஆரம்பிச்சிட்டான் அவன். ஆரம்பிச்சனா விட மாட்டான். காசு 300 தரேன்னு இருக்காரா? கூப்பிடுறானுங்க. நான் தரேன். என்னது? நான் தரேன்டா. எப்போ தருவானுங்க? ஏய் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இரு. ஹாய்டா. ஹாய். என்னடா ஏரியா விட்டு போனீங்களா? மறந்துட்டு போல இருக்கு. நாளைக்கு காணோம். இல்லடா கொஞ்சம் வேலை இருந்தது அதான். டோர்னமெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்ட போறோம், வரியா அப்படி? நான் வரமா டோர்னமெண்ட் எப்படிரா? கண்டிப்பா வரேன், ஆனா ஆட போகுது வேற டீம் கூட. ஏய் அந்த கேவலமான டீம் கூட எல்லாம் இவ்வளவு பில்டப் அவனுக்கு. அவனுக்கு தான் நம்ம கூட வருஷம் தோத்துறானுங்களே. அவனு கூட விளையாட என்ன பண்ண போறேன்? வின் பண்ண வைக்க போறேன். ஏரியா விட்டு ஏரியா போன நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கினது தானே. டேய் அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு பதிலாக வேற ஒருத்தன் இறக்குனக்கு உனக்கு இவ்வளவு காண்டா? ஏய் அது உனக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன அசிங்கப்படுத்தின விஷயம். நான் எந்த டீம்ல விளையாடுறனோ அந்த டீம் என்னால் தான் ஜெயிச்சு தான் இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். அப்படின்னா சாக்ஸோட ஆடி எங்களை வின் பண்ண போறேன். ஏய் அப்படி சொல்லடா. அவன் எவ்வளவு நாள் அவன் நம்ம டீம்ல ஆடினாலும் நம்ம டீம் ஜெயிச்சிருந்தான். அப்படியாடா? நீ எப்படி வேணா வச்சுக்கூடா மச்சி. அவன் ஏன் அப்படி பேசுறான் தெரியுமா? ஏண்டா? அவன் டீம்ல பண்ணின்னு ஒரு முட்டானாரான் தெரியுமா? அவன் தங்கச்சி இல்ல மச்சான், சுமாரா தான்டா இருக்கான். இது அத உஷார் பண்ணி இவரை பிரேக் பில்டப் கேவலமா பேசுற. அவ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. ஓரா பேசிட்டானுங்களே மச்சி. இந்த வாட்டி சரியான அப்பா ஆகணும்டா உங்களுக்கு. என்ன சொன்னானுங்க? தோத்தகான் லட்சுமாமா. ஏய் நல்ல வேலை நேத்து நான் வரல. வந்தேன்டா. மண்டை வச்சிருப்பேன்ல, பெரிய கேஸா இருக்கும். ஏய் அவ பேசிட்டுண்டா, என்ன வேணா பேசட்டும். ஏன்னா தள்ளுறீங்க? கீழே விழுந்து கை கால் உடஞ்சா யாரா மேட்ச் ஆடுறது? ஆமா பெரிய சச்சின் டெண்டுல்கர் இவரு விளையாடுறது. ராக்கர் சகராருண்ணே. வந்த கோவத்துல மூஞ்சிலாம் வச்சிருப்பேன். இந்த டோர்னமெண்ட் நடத்துற வந்து சொதப்பிட்டாங்க. ஏய் அது மாதிரி பண்ணா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மேட்ச்ல காட்டலாம்டா. கரெக்ட் மச்சி. என்ன பண்ணுகிறீங்க நீ? சீசா பேசும்போது தள்ளு விட்டுறேன் நான் நின்றா. ஏய் டீம் ஜெயிக்கிறதுனா ஐடியா கொடுங்க. பார்த்தா சின்ன பசங்க விளையாடுறது. எவ்வளவு வயசாகுது உனக்கு? இல்ல டேய் அறிவில்ல தோர்க்க மச்சான். ஏய் முர்ரா சொல்றது கேளுங்கடா. அந்த டீம்ல பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கடா மச்சான். நம்ம வின் பண்ணனும்னா டெக்னிக்கா தான் வின் பண்ண முடியும். ஏய் டெக்னிக்கல்னா எப்படி சொல்ற? இந்த ஜான் இருக்கான் தெரியுமா அவனுக்கு? இவன் டீம் ஜெயிக்கிறதா ஐடியா கொடுங்க. சும்மா அவங்கிட்ட பேசுறதே. நீ ஏண்டா இந்த ஜான் இருக்கான்ல, அவன் லெக் சைடுல பயங்கர ஸ்ட்ராங். ஏய் என்னடா பயங்கரமா குழப்பி நிக்கிறீங்க? இந்த ஜான் இருக்கான்ல, அவன் லெக் சைடில் பயங்கர ஸ்ட்ராங்கடா. லெக்ல போட்டு அடிச்சுட்டே இருப்பான். ஷார்ட் ஆஃப்ல போட்டால் தூக்கி கொடுத்து அவுட் ஆயிடுவான். இந்த பிரேமம் அப்படிதான். சொடுக்கு பால் போட்டேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஆடவே தெரியாது. அவன் ஆடுற நேரமா பார்த்து கரெக்டாக சொடுக்கு பாலர் போட்டான்னு வச்சுக்கேன், ஈஸியாக அவனும் தூக்கிடலாம். அப்புறம் இந்த தினேஷ், அவன் வந்து சரியான கட்டா மச்சான், விசினே இருப்பான்டா. அவன் வர நேரம் பார்த்து கரெக்டாக ஸ்லோவர் பால் போட்டேன்னு வச்சுக்கேன், அவனையும் ஈஸியாக தூக்கிடலாம்டா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகேவா? டெய்ல்ஸ். ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா. போலிங்கா ஃபீல்டிங்கா? அது நான் நினைச்ச மாதிரியே முடிவெடுத்திருக்கேன். வெற்றி உனக்கு தான். மஞ்சாசோரை மறைத்திருக்கும் நெஞ்சை நிமித்தி ஆட தயாராகிறார் பேட்ஸ்மேன். முதல் பந்தை வீசுகிறார். அறிவு அடி வந்துகிறார். போலிங் என்று போலர் என்ன போடுறார் என்று ஞாபகப்படுத்துகிறார்கள் ஃபீல்டர்கள். அசோகே முட்டையிலிருந்து வெளிவந்திருக்கும் டைனோசர் குஞ்சு
குஞ்சு மட்டையை வீசியது 4 ரன்களே. சண்முகத்தின் அடுத்த பந்து அருமை டைனோசர் குஞ்சு வாயில் போட்டு அடித்திருக்கார்கள். ஜாக்சனினர் அவுட் கேலி அவுட். கத்தெடுத்த காக்கா குஞ்சு போலுக்கும் அடுத்த பேட்ஸ்மேன் சார்கலி அரண்டி 6 முல்லை பெரியாறு விட பெரியாறு 5 ஓவர்களிலே வெறும் 1 விக்கெட்டை பிடித்து 53 ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருக்கிறார்கள் இந்த பூத்த அணியினர். நண்டுகையில் பந்தை விளாசுகிறார் பாணி அவர்கள். சூரத்தேங்காய் போல பந்தை பிடிக்க மட்டுமில்லாமல் எவன் பந்தை போட்டாலும் கவலை இல்லாமல் சுத்தி சுத்தி அடிப்பேன் என்று தன் அணிக்கு வெற்றி தேடி தந்து தான் அணியின் கரு என்று நிரூபித்திருக்கிறார் அணியின் கேப்டன் கார்த்திக் அவர்கள். எல்லாம் என்ஜாய் பண்றடா நீ வர ரைட்டு. ஏய் நம்ம யார் வீட்டுக்கு போல எல்லாம் இங்கே தான் அடிக்கிறோம். ராகேஷை பற்றி என்ன தான் நல்லா தெரியும். நான் போய் பேசிட்டு வரேன். பேசிட்டு வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுப்பேன். நீங்கள் எல்லாம் வந்துருங்க. ஓகேவா? ரெடி ரெடி. உள்ள போய் டிக்கெட் எவ்வளோ? இங்கே அரை டிக்கெட்டும் அலோடு கிடையாது. கிளம்பு. ஏய் பேரா வந்தா மட்டும்தான் அலோடு. தனியாலாம் வந்தா அலோடு கிடையாது. போப்பா. எங்க குத்து அவங்க ஊர் எங்க ஊர் இருக்குண்ணா. ஏய் யாரை விடக்கூடாது எங்க தெரியும். சீமா ஏய் இருடா. ஏய் ஏய் நான் மறையுது கூர்க்கா நீ எவ்வளோ காசு சொல்லு உள்ள போகுது. ஏய் என்னதான் Gravitate toward the ambiance. See me and my men on CNN. Then the birth of the inevitable hate begin. Cause hate is the child of greatness. The glue between Neo and the Smiths and the Matrix. Get into the gang, it just must be. Ask anybody with a Grammy or an MVP. எங்கடா கூட்டி போறீங்க? ஏய் ஏய் விடுடா. ஏய் விடுடா. போடா. விடுடா. யார் மாட்டாங்க? ஏய் டேய் எவன்டா? ஏய் மச்சான் போலீஸ்டா. ஏய் போலீஸ்டா மேஜர் சுந்தரராஜ் வந்தாரு. ஏய் போட்டோ எடுங்க குஞ்சிரா. ஏய் பண்ணடா எங்கடா போற? ஏய் மச்சான் இன்னும் 2 எடுக்கடா. என்ன 2? இத பாரு. இதுவே 3 தாங்கி வெச்சுக்க. இன்னும் 2 கரெக்ட்டா. இதெல்லாம் ஒண்ணாடி. ஏய் ஆறா டேய் காலே மேல இந்த காலடா டேய். டேய் காலடா. பேட்டிங் ஏண்டா இந்த வாட்டியா டாஸ் ஜெயிச்சிருக்கலாம்ல. எல்லா வாட்டியும் டாஸ் தோத்துனுக்குறோம். ஜெயிச்சிருந்தா செம்ம அடி அடிச்சிருக்கலாம். ஃபில் பண்ணிட்டானா? வரல மச்சி. வரலன்னா இப்போ யார் ஆடுவா அவனுக்கு பதில? என்னடா ஒரு வாட்டி கார்த்திக் டிஷர்ட் போட்டு வந்து ஆடுங்க. ஏய் ஏன் சிரிக்கிற? உண்மையில தான் சொல்றேன். ஆடுவாங்க. டேய் நான் விளையாடணும்னு ஆசைப்படும் போதெல்லாம் எவனுமே என்னை விளையாட கூப்பிடல. இப்போ ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குற வயசுல வந்து விளையாட கூப்பிட்டா எப்படா? ஓடா இந்த அருணாள் இருப்பான், அவனை கூட்டு போய் விளையாடுற வழியை பாடுறா. இவர் என்ன சும்மா ஜாலிக்கு சொன்னா எவ்வளவு ஃபீலிங்ஸா பேசிட்டு இருக்காரு.
நீ கரெக்டா வாடா. டேய் டேய், ஏன்டா நக்கல் பண்றீங்க? ஏன்டா நக்கல் பண்றீங்க? டேய், சும்மா இரு. 6 ஓவர்களில் 43 ரன்கள். அவன் கையில மாட்டிக்கிறா. நோ பால். பால் அவர் கையில் நோ பால். ஒண்ணும் பண்ண மாட்டேன். புடு. டேய் வேணாண்டா. நான் தான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல. எத்தனை வருஷமா நீ அம்பையரா இருக்க? ஏன்பா? இதுக்கு முன்னால நான் கேட்ச் பிடிச்சி நீ பாத்திருக்கியா? இல்ல. இல்லல்ல. அப்படியே ஓவர் ஸ்டெப். அதான் நோ பால். கேப்டனா இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை சும்மா விடுறேன். என்ன கொடுமை சார். ஐஸ்வர்யா ராய் நேரில் வந்து நமது சுமார் மூஞ்சி குமாரை பார்த்து ஐ லவ் யூ என்று சொல்வது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி டென்னிஸ் பால் கிரிக்கெட் மேட்சில் 135 ரன் எடுத்து வெற்றி குட் பேட்டிங் டா. குட் பேட்டிங் டா. 134 ரன்ரா. கேவலமான பழனி ஓவருக்கு 9 ரன்னுக்கு மேல அடிக்கணும்டா. இறங்கி அடிச்சாதான் வேலைக்கு ஆகும். ஓப்பனிங் கோபி நீ இறங்கு. லாஸ்ட்ல ஆள் வேணும். சண்முகம் அறிவும் போட்டோம். ஓப்பனிங் அடிச்சு ஆடு. சண்முகம் கூடியா இருக்கான். உஷாரா ஆடு. தேவையில்லாம சுத்தாத. சரியா? டேய் டேய் நான் சொல்லி விட்ட மாதிரி ஆடுங்க. கம் ஆன் டேய். பொறுமையா நின்னு ஆடுடா டேய். அவசரப்படாத. பொறுமையாடு. மேட்ச் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? கமான் 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 கமான். அடுத்த பேட்ஸ்மேன் தாண்டியா ஆடி கொண்டு வரும் இந்தியன் பழகன் சிந்து அவர்கள் 14 பந்துகளில் 7 ரன் எடுக்க வேண்டும். பொறுமை. ஓகே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஒரே டென்ஷன் தான். இந்த சீனு போய் இருக்கானே, கடைசி வரைக்கும் கிரீஸ்குள்ள வருவானா மாட்டானா ஃபுல் மேட்ச் டென்ஷன் பண்ணிட்டான்ப்பா. நம்ம இந்தியன் டீம் மாதிரியே ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரைக்கும் டென்ஷனாக கொண்டு போய் ஒரு மாதிரியா ஜெயிச்சிட்டாங்கப்பா. என்னடா பசங்க நான் பார்க்க வரவே இல்லையே. கப்போட தான் அவனை வந்து பார்க்கணுன்ற வைராக்கியத்தோட இருக்காங்கப்பா. யார் கூடா ஃபைனல்ஸ்? லெக் சைடுல போடாதடா. ஆஃப் சைடுல மெயின்டைன் பண்ணுனா. 24 ரன் தான் அடிச்சிருக்கோம். ப்ளீஸ் டா. பாத்ரா. ப்ளீஸ் டா. டேய் பின்னாடி போங்கடா. இந்த தொடரில் பின்னாடி போடா. ரகு பின்னாடி போடா. இதுக்கு மேல எங்கடா போறது? இதுக்கு மேல போனா உள்ள சேர்ந்து கையில தட்டணும். போடு. சந்தன கட்டையை குழைப்பது போல மண்டையை குழைத்துக் கொண்டிருக்கும் இந்த பேட் பாய்ஸ் அணியினர் இந்த தொடரில் பிஞ்சாக வந்தவர்கள். பிஞ்சிலே பழுத்த அணியாக இந்த கப்பை வெல்லுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பாப்பம்பட்டி கிராமத்து மக்களே, நடைபெறப் போகும் இந்த வித்தியாசமான வீர போட்டிக்கு களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெரும்பு, கருப்பு காகம், மதுரை தந்த மைக் டைசன், வைகை புயல். சொல்லுங்க. என்ன காலை அடக்குவாருன்னு பார்த்தா குப்பரை உடந்து கும்பிட்டு போறாரு. பொறுத்திருந்து பாருங்க என்ன செய்ய போறாருன்னு. இந்த கையில பெரம்புல எடுக்கிறாரு. அவரு ஸ்கூல் வாத்தியாரா? ஐயோ, கீழே இருக்குது கிள்ளிங்க, கையில இருக்கு தாண்டிங்க. 25 வருஷமா கிள்ளினா எங்க அண்ணன் தாங்க. தாண்டு எடுத்து ஒரு சுழட்டி கிள்ளி அடிக்கிற அழக பாக்குறதுக்கு வண்டி கட்டிக்கிட்டு வருவாங்க பாருங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இதை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேற. கிள்ளி ஓ மண்டையத்தா கிள்ளி பாத்துச்சா? கொடுத்து வச்ச பயவுலடா.
ஏய் இப்படியே சுத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசுப்பா. நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா மூக்க தூக்கி வச்சு கொடூரமா அவனை பார்த்து பேசு. ஏய் நீ ஆம்பளைங்கிறது உண்மையா இருந்தா, நீ வேட்டி கட்டி இருக்கிறது உண்மையா இருந்தா, உன் முகத்துல மீச முளைச்சது உண்மையா இருந்தா, இவன் என்ன வேணாலும் பண்ணிக்க. பாப்பு யாப்பு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவன் உன் நெத்தியில இருந்து ஒரே ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுத்தான், நீயும் பதிலுக்கு ஒரு சூட்டு ரத்தத்தை தான் எடுக்கணும். போது நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப பிடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? தம்பி, ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, அதுக்காண்டி இந்த மாதிரி விஷ கிருமிகள் பேச்ச கேட்டு வீணா போயிடாத. அப்புறம் இன்னொரு விஷயம், விளையாட்டா நினைச்சுக்க. கோவப்பட்டு குலக்கசாயி கோர்ட்டு ஜெயிலுக்கு போயிட வேண்டாம். அது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்ல. சரியா, உன் டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் விளையாட்டாவே எடுத்துக்கிறேன். ஆனா கில்லி இல்ல கிரிக்கெட். உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு ஒரு மேட்ச் வச்சுக்குவோம். அதுல நாங்க தோத்துட்டா உங்க ஊரையே பிரிக்கி சுத்தம் பண்றோம். அப்ப எங்க ஊர் இனிமேல் சிங்கப்பூர்ரா. நீங்க தோத்துட்டா அத அப்புறம் பேசிக்கிறோம். என்ன அப்புறம் பேசிக்குவோம். இப்ப சொல்லியா என்னமா அப்ப இப்படி பேசுற? அவன் என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்லம்மா, இவன் ஜெயிச்சா என்ன தரலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும்னா என்ன வேணாலும். என்ன வேணாலும் என்னன்னு கேளியா? என்ன வேணாலும் இல்லடா, என்ன வேணாலும். எங்க ஊர் பொண்ணை தரணும். வேட்டிக்கு கரை முக்கியம், போட்டிக்கு கௌரவம் முக்கியம். நீ போட்டியில ஜெயிச்சுட்டா எங்க ஊரு ராஜேஸ்வரிய இந்த பச்சை கிளிய அப்படியே கொத்திக்கிட்டு பறந்து போடா. பின்னால வந்தா செருப்ப கொண்டு ஏறிடா. இத பந்தயம், பேச்சு மாறக்கூடாது. எங்க ஊர்க்காரனுக்கு மூக்கு வேணா முன்ன பண்ண இருக்காங்கடா, ஆனா நாக்கு என்ன மாதிரி ஒரே லென்த்தா தான் இருக்கு. பாத்திரம் என்ன லென்த் பாத்திரம். வாடா வரேன். ஓடா ஓடா, போட்டியில சந்திப்போம்டா. பேசுறான் பாரு பேச்சு. பேசுறா வாய்க்கு வந்ததை பேசுறதா? என்னப்பா திடீர்னு உன் கவனம் பூரா ஹேருக்கு போயிடுச்சு? எனக்கு சின்ன பிள்ளைல அப்படித்தான். அது ஒரிஜினல்பா, தோப்பா இல்ல. தோப்பா பத்தி பேசுறா உனக்கு ஏன் கோவம் வருது? அதுக்காக அடிக்கலடா. வேற இருக்கு. உனக்கு மான ரோசம் பட்டா ஓ வீட்டு பொண்ணை வச்சு நீ பட்டை கட்டு, இந்த பொண்ணை வச்சு எப்படி நீ பட்டை கட்டலாம்? எங்க வீட்டுல எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதுக்காக ஏன் வீட்டு பொண்ணை வச்சு நீ பட்டை கட்டுவியா? அது மட்டும் இல்லாம அவன் ஏதோ கிரிக்கெட்டுங்கிறா, நீ பாட்டுக்கு மண்டை ஆடுற. கிரிக்கெட் பத்தி உனக்கு கெட்டாது. கேம பத்தி கேட்டு கேவலப்படுத்தாத. என்ன பெரிய கிரிக்கெட்? 14 பேர் சேர்ந்து ஒரு பந்தை ஏத்திக்கிட்டே போய் ஒரு கம்பிக்குள்ள கோல் போடுறதுக்கு பேர் தானே கிரிக்கெட். மறுபடியும் மோனண்டா எதுக்கு இப்ப திடீர்னு நீ ஓட்டுற? கிரிக்கெட்டுங்கிற அது இல்ல ராசா, இப்படியே ஒரு பந்தை தட்டிக்கிட்டு போய் மேல வளையத்துல ஒரு வலை தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ள போடுவாங்க. அதுக்கு பேர் தான் கிரிக்கெட். நான் சொல்றதா உண்மை. நான் சொல்றதா உண்மை. சொல்றதா உண்மை. எஜுகேட்டட் ஃபேமிலி கிட்ட போய் ரெண்டு பேர் சொல்றது தப்பு. கிரிக்கெட்னா அது கிடையாது. கிரிக்கெட்னா என்னன்னு நான் சொல்றேன். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சொன்னது கிரிக்கெட் இல்லையா? கிடையாது. அப்ப கபடியா? கிரிக்கெட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆளர் ரெடி, பேட் ரெடி, பால் ரெடி. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? முட்டாள். ஏன் ஒரு டீமுக்கு 11 பேர் வேணும் ராஜேஸ்வரி சொல்லிருக்கா. நம்ம 2 பேர் தான இருக்கோம். பாக்கி 9 பேருக்கு நம்ம எங்க போறது? நம்ம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள விட கேடு கட்ட முட்டாளா இருக்கான். நம்ம மீதி 9 பேரை சேர்த்து எப்படித்தான் ஆட்டத்துல ஜெயிக்க போறோம்னு தெரியலையே. அப்படி நான் ஒரு நல்ல ஐடியா. நாய் பிடிக்கிற வேற ஒண்ணு வாடகைக்கு எடுக்கிறோம். ஒரு 4 தெருவை 2 பேரும் சேர்ந்து லோ 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 சுத்துறோம். நறுக்கா 9 பேரை செலக்ட் பண்ணி தூக்குறோம், ஜெயிக்கிறோம். எத்தனை வருஷமா சாணி ஏறி? 7 தலைமுறையா. எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தெரிஞ்சாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஒட்டிக்க. சாணிக்கு பதிலா பந்த கொடுத்தா எரிவியா? எரிவேன், ஆனா சாணியில முக்கி தரணும். அப்பதான் அந்த வாசத்துல வேகமா எரிய முடியும். இந்த பாரு, அப்படி எல்லாம் தர முடியாது. அப்ப எரிய முடியாது. அப்ப பேட்டால இருப்பா எரியறேன். அங்க செவரெல்லாம் இருக்குமா? உனக்காண்டி கிரவுண்டுக்கு நடுவுல செவரா கட்ட முடியும்? என்ன சின்ன பந்தமா பத்தி? சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி இல்ல, கங்குலி. எருமைக்கு பிறந்த எருமை 7 வயசாய போச்சு, இந்த நடு ரோட்ல டயரை ஓட்டிக்கிட்டு வெக்கமா இல்ல? இதுல என்னங்க வெக்கம்? எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. சரி, அதை விட உன் தலை மாதிரி அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு. அங்க இந்த கிரிக்கெட் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தோம்னா இதே மாதிரி நீ பந்து அடிப்பியா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நடிக்கிறேன். ஆனா நான் கேக்குறதுல நீங்க வாங்கி தரணும். என்ன 50 ஏக்கர் தோட்டம் வேணுமா? அது இல்லைங்க. 4 கிரவுண்ட்ல வீடு வேணுமா? அது இல்லைங்க. ஹோண்டா சிட்டி கார் வேணுமா? ஐயோ, அது இல்லைங்க. பேங்க்ல 10 லட்சம் பணம் போடணுமா? இல்லைங்க. வேற என்னடா வேணும்? என் தங்கச்சி இதே மாதிரி டயர் ஓட்டிக்கிட்டா கிழிஞ்சு போச்சு, புது டயர் வாங்கி தரீங்களா? உன் பேர் என்ன? டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். ஆசா, உன்னை கிரிக்கெட் ஆட்டத்துல சேர்த்துக்கிட்டா நீ கோழி பிடிக்கிற மாதிரி பந்த பிடிப்பியா? முடியாது, ஏன்னா பாலுக்கு ரெக்க கிடையாது. ஏய், ரெக்க இல்லாட்டாலும் பால் பறந்து வருதடா, பாஞ்சு பிடிக்கலாம்ல. இல்லையே, இத வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வச்சு சாப்பிடுவேனே, அத முடியாது. ஏய், எடக்கு மடக்காவே பேசுறீங்க. உன் பேர் என்ன? பார்த்திபனா? இல்லைங்க, என் பேர் ரவி. சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னி இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. ஏன்டா பாக்கெட்ட மலக்கற?
என்னடா கையில கரண்டி வச்சு கரகாட்டம் ஆடிட்டு இருக்க? இப்படி தாங்க என் பொண்டாட்டிக்கு அடிக்கடி கோபம் வருங்க. கோபத்துல அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க, என்ன ஓலன்னு சொல்லு. என்ன அவ அடிக்க, அவ என்ன அடிக்க. நீ திருப்பி அடிக்கிறதே இல்லையா? அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. இப்படியே தடுத்து தடுத்து தான் என் வாழ்க்கை ஓடிட்டு. சரி அது இருக்கட்டும். நாங்க உன்னை ஒரு கிரவுண்ட் கூட்டி போறோம். அங்க நாங்க உன்னை போடுவோம். அத இதே மாதிரி தடுப்பியா? தாராளமா தடுக்கிறேன். ஆனா என் பொண்டாட்டி கிரவுண்டுக்கு வராம நீங்க தான் தடுக்கணும். அம்மா அங்காள ஈஸ்வரி, 11 பேருக்கு 7 கீப்பர் கிடைச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் கிடைக்கிறதுக்கு நீதான் நல்வழி காட்டணும். ஆஹா மாப்பு, அந்த வெங்காயம் கூட அதே மாதிரி பொறுக்கிறாங்க பாப்போம். ஆஹா, ஃபீல்டிங்க்கு ஆள் இல்லன்னு ஏங்கிட்டு இருந்தவன் இந்த பிச்சைக்கார கோஷ்டி தான சரியான பாத்தீங்க. அப்படியே பிக்கப் பண்ணிக்க. 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். ஏப்பம்பட்டி அணி முதலில் ஆட்டத்தை ஆரம்பிக்கின்றது. ஏப்பம்பட்டி 50 ஓவரில் 280 ரன்கள். ஏப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டுல களவாண்டு கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது. ஆட்டத்துல ஜெயிச்சு காட்டணும். கேப்டன் என்னையா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன விஷயம்? எனக்கே சொல்றதுக்கு வெக்கமா தான் இருக்கு கேப்டன். அப்ப போ. கேப்டன் இருங்க கேப்டன். என்ன கேப்டன், கட்டுன பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்க முடியல கேப்டன். நீங்க எரிகிற பால்ல என் பொண்டாட்டி பேரு கருப்பாயின்னு எழுதி எரிஞ்சு வச்சுங்களே, அப்படியே இந்த கட்டையால அடிச்சு பிச்சு போத்துறேன். அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கேப்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு 6 நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் லெட்டர் தரேன். ஏய் இது என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையில பெண்ட கட்டிங்க. போடா போடா. இதுக்கு தேங்காய் பொறுக்கிறது ஈத்தனமான பசங்களை எல்லாம் கொண்டு வந்து கிரிக்கெட் டீம்ல சேர்க்கப்படாதுன்னு சொல்றது. யார பார்த்து தேங்காய் பொறிக்கின்னு சொல்ற? நீ ஒரு காலத்துல தேங்காய் தான் பொறிக்கிட்டு இருந்த. ஏதோ அல்வா கொடுத்து முன்னேறிட்டா பழசெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பம்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். உங்க டீம் முகர கட்டையும். அண்ணே அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே. அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. கொஞ்சம் தள்ளி நில்லு. இங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்படியே நிக்கிறேன்னா? நிக்கிறேன். மண்டைய கலக்கிறேன்டா. அடிக்க சொன்னா பிடிச்சிட்டு வர்றியா கோழிய? குடிக்கிறவனா விட சொல்லு, ஆனா பிடிக்கிறத விடவே மாட்டேன். இன்னையான ஒரு கோழி பண்ணையில போய் 10 கோழியை பிடிச்சிருந்தனா ஸ்பாட்ல பேமெண்ட் கிடைச்சிருக்கும். ஒரு பிசினஸ் மேனை கடத்தி கொண்டு வந்து ஏமாத்துறீங்களா? என்ன வியாபாரம் பண்றீங்க? இது வந்து உனக்கு வியாபாரமா? பின்ன ஐயோ போச்சு போச்சு. இதோட 2வது ஆளு. அதிகமா இருந்தாலும் என்ன செத்துருப்பான். யார் யா பந்து வீச போறீங்க? வீசுங்க. பாப்பம்பட்டி அணியின் அடுத்த பேட்ஸ்மேன் வரவும். நம்ம ஊர் கௌரவம் மானம் மரியாதை எல்லாம் இதுக்குள்ள குடி இருக்குடா. இத ஒரு குலசாமியா நினைச்சுக்கிட்டு நீயாவது நம்ம ஊர் பெருமையை காப்பாத்து. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. அசந்து போயிருவீங்க. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா பிச்சை போடுங்கம்மா. அம்மா அம்மா அம்மா. என்னடா ரன் எடுக்க சொன்னா பிச்சை எடுக்கிற? யோ நீ எங்க கூட்டி வந்ததுல இருந்து உன் மேல எனக்கு பயங்கர கோவம்யா. என்னடா எல்லாரும் ரன்னுங்கிறாங்களே, அந்த சினிமாவை எனக்கு காட்டினியா? பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்பிட்டு பண்ணி கிருன்னு இருக்காங்க. நம்மகிட்ட பெருசா எதிர்பார்க்கிறாங்களோ? சமாளிப்போம். யோ கிரீஸ் அங்க இருக்கியா?
என்ன தாட போறானோ. அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பித்தாமா. சார் தூங்கிட்டா சார். எடுத்துடுறா எந்திரிக்கிற மேல மேல வா மேல வா. This is not bedroom. This is playground. இங்கே வந்து தூங்குறது. கண்ட்ரி ப்ரூட். சாரி சார் டெஸ்ட் நாவே ஸ்கூல்ல படிக்கும் போது இருந்தே எனக்கு பயம் சார். இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச்னா பீதியில ராத்திரி பூரா தூக்கம் இல்ல. அதனால தான் சார் அசந்து தூங்கிட்டேன். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? பேட்டை புடி பால போடுவாங்க. கண்டிப்பா பேட்டை கொடுப்பா. இந்த பேட்டை வச்சு இன்னைக்கு என்னது தண்ணி வருது சார். பேட்டை தரல அடிச்சு பள்ளமாக்கி தண்ணி வர வச்சா சார். பேட்டால அடிச்சு தண்ணி வருது. ஏன்டா அப்ப பார்த்தா என்ன போட்டு குடிச்சிட்டே இருக்கீங்க? என்ன ஒண்ணு தூங்குறா இல்ல தூர் வர்ற? நாங்க எப்படி கேட்க மாட்டேன். நான் என்ன வேணும்னா செஞ்சேன். எல்லாம் அதான் நடந்துகிட்டு இருக்கா. மூஞ்சி முகரையும் பாரு. நல்ல பாடி போட்ட பாபிலோன் அவன். வாடா டேய் ஏடா பாத்துக்கிட்டு வந்து மண்ணலி போட்டு ரப்புங்கடா. யோ தள்ளி நின்னு ஆடியா போறா. சார் என்ன சார் இவன் அந்த நெத்திக்கு நேரா குறி வச்சு எறியறா சார். இவன் கூட ஆளை கொன்னாலும் கொன்னுடா சார். வேற ஆளை வச்சுக்கங்க சார். பாதியில எல்லாம் போக கூடாது. விளையாடு. அவன கண்டிங்க சார். என்ன சார் விளையாட்டு விளையாடுறான் அவன்? அங்க பாருங்க பந்த எங்க வச்சு தேய்க்கறான்னு. என்னையா சின்ன பசங்க மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? விளையாடியா? பந்த அங்க துவைக்கார பாரு. வேற இடத்துல வச்சு துவை பாருங்க. நீ முதல்ல விளையாடியா? விளையாடு. கேட்ச் 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 கேட்ச். என்னையா அது? ஒரு பந்த கேட்ச் பண்ணிருக்கீங்க பாராட்டாம எல்லாரும் சுத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்க. என்ன விஷயம்? ஓ 1 2 3 சொல்லி பாராட்டுறீங்களா? 2 ஓ 3. இவளை வச்சு எங்கடா ஸ்டாக் வச்சிருந்தீங்க? டேய் கிணத்துல குளிச்சிருக்கேன், குளத்துல குளிச்சிருக்கேன், ஆத்துல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில குளிச்சிருக்கேன், கடல்ல குளிச்சிருக்கேன். ஆனா எச்சியில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன். ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்க நம்ம நாட்டுல. எச்சி துப்புற போட்டி வச்சா தங்க பதக்கம் நம்மளுக்கு தான்.